2009, 2014, 2019 ஆண்டுகளில் தேர்தல் கருத்து கணிப்பும் வெளியான முடிவுகளும் ஒரு பார்வை. இன்று வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தன. அது இன்று கருத்து கணிப்புகள் வெளியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் கருத்து கணிப்புகள் களை கட்டும். ஏனெனில் அதே நேரத்தில் அதற்கு முந்தைய தேர்தலில் கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகள் குறித்து அலசி ஆராயலாம். ஜூன் 1ஆம் தேதி வரை, ஜூன் 4ஆம் தேதி வரை முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும். கடந்த 2 பொதுத் தேர்தல்களிலும் எக்ஸிட் போல்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தன. குறிப்பாக 2014 மற்றும் 2019 என 2 தேர்தலிலும் மோடி தலைமையிலான பாஜக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இல்லையா? அதை பற்றி நாம் தெளிவாக தற்போது பார்க்கலாம். 2014 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7லேருந்து 12ஆம் தேதி வரை, மே 12 வரை எலெக்ஷன் நடந்துச்சு. மே 14ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ 2019 வந்து என்ன சொல்ல நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 8 கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் 283 இடங்களை பிடிப்பாங்க, காங்கிரஸ் கூட்டணி வந்து 105 இடங்களை பிடிப்பாங்க சொல்லியிருந்தாங்க. கருத்து கணிப்பு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா 336 இடங்களை வந்து அதிகமாக, கருத்து கணிப்பை விட அதிகமாக பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 105 காங்கிரஸ் கூட்டணி வெல்லும் சொன்னது அந்த மாதிரி இல்லாமல் வெறும் 60 மட்டும்தான் கூட்டணி தொகுதி வந்து பெற்றிருந்தாங்க, காங்கிரஸ் தலைமையில் இருந்த கூட்டணி தொகுதி. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ அதில் வந்து காங்கிரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 44 இடங்களை வந்து வென்றாங்க. இப்படி தான் கருத்து கணிப்பு எதிர்மாறாக இருந்தது 2019. அடுத்து 2014 அடுத்து 2019 பார்த்தீங்கன்னா 13 கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, அந்த 13 கருத்து கணிப்பு முடிவுமே பிஜேபியோட கூட்டணி வந்து 306 இருக்கும், அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்கன்னா 120 ஜெயிப்பாங்க, 120 ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்மாறாக இருந்துச்சு. பாஜக சொன்னதை விட 306 அப்படின்ற கணிப்பை விட 353 இடங்களை வந்து அந்த கூட்டணி கட்சி வந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 120 ஜெயிப்பாங்க கருத்து கணிப்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி, அது அப்படியே குறைஞ்சு வெறும் 93 தொகுதி மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கூட்டணி. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. 2009 பார்த்தீங்கன்னா சரியாக 4 கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து 195 இடங்களும், இவங்களுக்கு பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு 185 இடங்களும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சரிசமமாக, ஓரளவு சரிசமமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வந்து 158 இடங்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்கன்னா 228 இடங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சொன்ன 185 கணிப்பை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 222 இடங்கள் எங்கிட்டோ. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து பலிக்கவில்லை, அப்படி தான் கடந்த காலத்தில் பலிக்கவில்லை அப்படின்னு தான் இருந்ததுக்கு. அதுக்கு உதாரணத்தை நடந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த வட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாக போகுது. நிறையா எக்ஸிட் போல்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. அது எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.